வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருங்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். கருங்கோழியில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதை கடகநாத் கோழின்னு சொல்கிறாங்க. இது நார்த் இந்தியாவில் நிறையா வளர்ப்பாங்க. இப்போ நம்ம சைடும் இது வந்துடுச்சு. இது எங்கள் வீட்டில் வளர்த்த கோழி தான். இது வந்து நான் ஒரு தடவை பொன்மலை சந்தை வீடியோ போட்டிருப்பேன். அப்போ போன போது வாங்கிட்டு வந்தது. இதோட கறியை பாருங்கள், அப்படியே இந்த கோழியோட கால் எலும்பு எல்லாமே அப்படியே கருப்பாகவே இருக்குது. அதோட ரத்தம் கொழுப்பு வரைக்குமே கருப்பாக இருந்துச்சு. நார்மலாக நாட்டுக்கோழி எப்படி செய்வனோ அதே மாதிரி தான் இதை நான் செஞ்சுருந்தேன். குக்கரில் எல்லாமே ஒன்றா சேர்த்து வேக வச்சு செஞ்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே மருத்துவ குணம் உள்ள கருங்கோழி இது. இதை வந்து நம்ம வீட்டிலே வளர்த்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுல ரொம்பவே பெனிஃபிட் இருக்குது. நீங்களும் இந்த கோழி கிடச்சிச்சின்னா வாங்கி சமைச்சு கொடுங்க. வாய்ப்பு இருந்தால் வீட்லேயும் வளர்த்து, நம்ம வீட்டிலே வளர்க்குறதுனால இன்ஜெக்ஷன்லாம் எதுவுமே போடாமல் பியூராக வளர்த்து கொடுக்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ரெண்டுமே பொட்டைக்கோழி குஞ்சின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் ரெண்டுமே சேவல் கோழியாக போயிடுச்சு. அதனால் ரெண்டு சண்டை போட்டுக்குதுங்கிறதுனால தான் ஒன்று சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று நல்லா நிற்கிது. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம எப்பயும் போல் நாட்டுக்கோழி செய்கிறது மாதிரியே தாங்க. இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. கறி தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்கே தவிர டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் பிராய்லர் மாதிரியும் இல்லை, நாட்டுக்கோழி மாதிரியும் இல்லை. இதில் கொஞ்சம் எலும்பு தான் ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அதுதான் வந்து குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்களும் சின்ன வெங்காயம் சேருங்க. இது கூட எல்லாமே கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக, மஞ்சத்தூள் வரைக்கும் கொஞ்சம் தூக்கலாக போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து எல்லாமே குக்கரில் தான் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு கறியை போட்டு நல்லா பிரட்டிட்டு குழம்பு மசாலா எல்லாமே போட்டு தேங்காய் வரைக்கும் ஒன்றா ஊற்றி நல்லா குக்கரில் 5 விசில் வச்சிட்டேன். சூப்பராக வந்துச்சு இந்த குழம்பு. உங்களுக்கு தேங்காய் வந்து நீங்கள் குழம்பு வச்சதுக்கப்புறம் நல்லா மசாலாலாம் போட்டு 5 விசில் வச்சு வேக வச்சுட்டு பிறகு கூட நீங்கள் தேங்காயை ஊற்றிக்கலாம். நான் வந்து சீக்கிரம் கெடாது அப்படிங்கிறதுக்காக நான் தேங்காயும் முன்னாடியே ஊற்றிருக்கேன். சில பேர் சொல்லுவீங்க தேங்காவை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் எங்கள் மாமியார் வந்து முன்னாடியே அதை வந்து சேர்த்து செய்வாங்க. ஏன்னா குழம்பு சீக்கிரம் கெட்டு போகாது அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி செய்யுங்க. நான் என்னோடய ஃபார்முலாவில் நான் எப்படி செஞ்சேங்கிறத காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் நிறைய இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோழி சொந்தமாக வளர்க்குறது ரொம்பவே நல்லது. கடைங்களில் வாங்குகிற நாட்டுக்கோழிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அதுவுமே இன்ஜெக்ஷன் போட்டு தான் வளர்க்குறதா சொல்கிறாங்க. நம்மளுக்கு சுத்தமான நாட்டுக்கோழி வேணும் அப்படின்னா நாமே வீட்டில் வளர்க்குறது தான் ரொம்ப நல்லது. நானுமே கடைகளில் எல்லாம் நாட்டுக்கோழி வாங்கியிருக்கிறேன். என்ன இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கெல்லாம் இருக்காது. அதுவுமே அதோட கறியுமே பார்த்தா பிராய்லர் கோழி மாதிரியே பொசு பொசுன்னு தான் இருக்குது. இந்த கோழி பார்த்திங்கன்னா எலும்பு தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் வந்து குக்கரில் வேக வச்சோன்னே நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. அதனால தான் வந்து இந்த கோழியோட ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது டிமாண்டும் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து நம்மளே வளர்க்குறது ரொம்ப நல்லது. நான் ஒரு குஞ்சு வந்து 250 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் நான் சந்தையில் வாங்கியிருந்தேன். இது வந்து பெரிய கோழியெல்லாம் 1000 ரூபா, 1500 ரூபா வரைக்கும் விற்கிது. முடிஞ்ச வரைக்கும் நீங்களே சொந்தமாகவே வீட்டில் வளர்த்து இது மாதிரி பசங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். கடையில் வாங்கி கொடுக்குறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ஊசியெல்லாம் போடுறதுனால நம்ம பிள்ளைங்களுக்கு அது நல்லதா என்னன்னு கூட தெரியாது. இது மாதிரி செஞ்சு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே கறி தான் கருப்பாக இருக்கே தவிர ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி
ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. என்னோடய ஹோம் பேஜில் போய் பார்த்திங்கன்னா நிறைய வில்லேஜ் ஃபுட்டு நிறைய ரெசிபி வச்சுருப்பேன். உங்களுக்கு டைம் இருந்தால் கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.